தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 10/10/2025 வெள்ளிக்கிழமை, கார்த்திகை நட்சத்திரம், இரவு 10:48 வரை, பிறகு ரோகிணி நட்சத்திரம். இன்றைக்கு தும்பிக்கை யானை நம்பிக்கையோடு வழிபட வேண்டிய நாள். காரணம் சங்கடகர சதுர்த்தி. சரி, அதற்கு பின்னாலே இன்று கார்த்திகை விரதம். ஆறுமுகப் பெருமானை வழிபட்டால் ஆனந்தமான வாழ்க்கை நமக்கு அமையும். கந்த பெருமானை நம் சொந்த பெருமானாய் நினைத்து வழிபட வேண்டிய நாள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, கிழமைகளும் அதற்குரிய பலன்களும். ஒரு 7 to 10 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு பிரபலஸ்தரை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். போனோம்னா உங்கள் வீட்டுக்கு போனோம்னா அவர் என்ன சொன்னார், வாங்க இருங்க அப்படின்னாரு. காப்பி சாப்பிட்றீங்களான்னாரு. சாப்பிட்றேன் அப்படின்னு. உடனே பணியாளர் ஒருத்தரை பார்த்து கண் அசைச்சாரு. கண் அசைச்ச உடனேயே அடுத்த நிமிஷம் காப்பி வந்துருச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ என்ன செய்யணும்னாரு. ஒரு காரியத்தை சொன்னேன். அந்த காலத்துல எல்லாம் தொலைபேசி எண் எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு நம்பராக சுற்றணும். இப்போ இருக்க மாதிரி செல் மாதிரி அழுத்துறது இல்லை, ஒவ்வொரு எண்ணாக சுற்றணும். அப்படியே எல்லா எண்களையும் சுற்றினாரு. எதிர்முனையிலேருந்து ஒரு குரல் வந்துச்சு. என்ன செய்யணும் ஐயான்னு கேட்டுச்சு. உடனே நான் செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. மறுநாளே காரியம் முடிஞ்சிச்சு, செஞ்சு கொடுத்துட்டாரு. அப்போதான் நினச்சிக்கிட்டேன், இவ்வளவு பிரபலமாக இருக்கிறாரே அப்படின்ட்டு. நீங்கள் என்ன கிழமை பிறந்தீங்க அப்படின்னு. நான் பிறந்தது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாரு. கண்ணை சுழற்றி விட்டால் காப்பி வரும், தொலைபேசி எண்ணை சுழற்றி விட்டால் எல்லாமே ஓடி வரும் அப்படின்னு சொன்னேன். அதாவது அவர் கண்ணால் பார்த்தானாலே உடனே காப்பி வருது, தொலைபேசி எண்ணை சுழற்றி விட்டால் எல்லாமே ஓடி வரும் அப்படின்னு. அது அவர் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தது எப்படின்னா, ஞாயிறுனாலே சூரியன் உங்களுக்கு தெரியும். சூரியன் பிரகாசமான ஒரு கிரகம். வாழ்க்கையில் மிக பிரகாசமான நிலையில் இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களாக இருப்பார்கள். பிரபலஸ்தர்கள், நல்ல சாதனை படைத்தவர்கள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களாக இருப்பார்கள். உடனே அதை வைத்து இன்னும் கிழமைகளும் பலன்களும்னு சொல்ல ஒரு கவிதை ஒன்று அமைச்சேன். ஞாயிற்றில் பிறந்தவர்கள் குணத்தில் தங்கம், நல்ல நிலை ஒன்றினையே சிந்திப்பார்கள். எப்போ நம்ம நிலைக்கு வருவோம் அப்படின்னு எந்த நேரமும் சிந்தனையிலே இருப்பார்கள். வாயில் தேடி வருவோரை எந்த நாளும் வரவேற்பால் திணறடிக்கும் வலிமை பெற்றார். வாங்க இருங்க, காபி சாப்பிடுங்க, தண்ணி சாப்பிடுங்களா அப்படி கேட்டு வந்த உடனே என்ன விஷயம்னு கேட்கக்கூடாது, வரவேற்பு கொடுக்கணும். அப்படி வரவேற்கக்கூடிய ஆற்றல் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு உண்டாம். வலிமை மிக பெற்றார். சாதனையே இவர்களது குறிக்கோள் ஆகும். தக்க துணை இவருக்கு வாய்த்து விட்டால், துணை வாய்க்கிறது மட்டும் கொஞ்சம் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணணும். சூரியனுடைய வீடு அப்படி, சூரியனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறதுனால வாய்த்து விட்டால் மேதினியில் புகழ் குவியும் வாழ்வை ஏற்பார். மேலான அரசியலில் தலைமை ஏற்பார். அரசியல் களத்தில் இருந்தால் கூட தலைமை பொறுப்பு இவர்களுக்கு வரும். பாதி வயதானதன் மேல் பழக்கம் ஆவார். அதாவது பாதி வயதுன்னா ஒரு சராசரி வயது 80 அப்படின்னா 40 வயது. 40 வரையிலும் மிக பிரகாசமான எதிர்காலம் இவர்களுக்கு இருக்கும். பணபலமும் ஆட்பலமும் இவருக்கு உண்டு அப்படின்னு ஒரு பாடல். இது மாதிரி ஒவ்வொரு கிழமையில் பிறந்தவர்களுக்கும் இருக்கு. எல்லாருமே 7 கிழமையில ஒரு கிழமையில தான் பிறந்திருக்கணும். இருந்தாலும் அந்தந்த கிழமைக்குள்ள கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய வலிமையை பொறுத்து அவர்களுடைய நிலைகள் உயரும். அந்த அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் குணத்திலே தங்கமாகவும் அவர்கள் வாழ்க்கையிலே சாதனை நிகழ்த்துபவர்களாகவும் திகழ்வார்கள் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று யோகமான நாள். உங்களுடைய அமைப்பின்படி, ஜாதக அமைப்பிலே இன்று காலை 6:02 வரை சந்திரன் இருக்கிறார், சுகாதிபதி. ஆரம்பமே உங்களுக்கு இன்றைக்கு நல்ல தகவல் கிடைக்கும். அது மட்டுமல்ல, ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கின்றார். யோசிக்காது நீங்கள் செய்த காரியங்களிலே கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். பாராட்டும் புகழும் கூடுகின்ற நாள். பாசம் மிக்கவர்களின் நேசம் உண்டு. நிகழ்கால தேவைகள் படிப்படியாக உங்களுக்கு பூர்த்தியாகலாம். லாபஸ்தானத்திலே சனி இருப்பதால் பொருளாதார பிரச்சனை அகலும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசியிலேயே சந்திரன் உலா வருகின்றார். சகாய ஸ்தானாதிபதி சந்திரன். எல்லா வழிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும். எனவே உங்களுக்கு எங்கள் தேவைகள் அனைத்தும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும், வளர்ச்சி கூடும். அதே நேரத்திலே மதிப்பும் மரியாதையும் உயரும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரலாம். புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்திலே கூட இன்னும் நமக்கு ஏதேனும் நாம் கேட்ட அந்த உதவிகள் கிடைக்கவில்லையே, நாம் விண்ணப்பம் கொடுத்து ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டனவே என்றெல்லாம் சிந்தித்தவர்களுக்கு மேலதிகாரிகளின் அனுகூலம் இன்றைக்கு கிடைக்கின்ற நாளாகவே இருக்கிறது.
மிதுன ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கின்ற நாள். வியக்கும் தகவல் வீடு வந்து சேரப்போகின்றது. ராசிக்கு 2லே குரு உச்சம் பெற்றிருக்கின்ற பொழுது 10க்கு அதிபதி உச்சம் பெற்றால் பலன் அதிகம் கிடைக்கும். அதாவது தொழில் செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு தொழில், உத்தியோகத்தில் உயர்நிலை அடைய வேண்டும் என்று நினைத்து முயற்சி செய்தால் அது கிடைக்கும். சரி, பழைய உத்தியோகத்திலிருந்து விடுபட்டு புதிய உத்தியோகம் செல்லலாமா என்று நினைத்தால் அந்த மாதிரியான வேலை வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கலாம். சம்பள உயர்வு கூட உண்டு. அஷ்டமத்திலே உங்களுக்கு எந்த கிரகங்களும் இல்லை. ஆனால் அஷ்டமாதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவான் வலிமை இழந்திருப்பது யோகம். எனவே அப்படி அஷ்டமாதிபதி வலிமை இழந்திருக்கிற நேரத்தில் இதுவரை நீங்கள் செய்ய நினைத்தும் செய்ய இயலாத காரியங்கள் 1-2 இன்று கைகூடலாம். இந்த நாள் நல்ல நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கு சனி அஷ்டமத்தில் வலிமை இழந்து இருக்கின்றார். அதாவது வக்ரகதியில் இருக்கின்றார். அவரோடு ராகுவும் இருக்கின்றார். கும்பராகு என்றாலே குடமாய் கொடுக்கும் என்பார்கள். எனவே பொருளாதார பிரச்சனை எதுவும் ஏற்படாது. நினைத்தது நிறைவேறுகிற விதத்திலேயே உங்களுக்கு பண வருமானம் வந்து கொண்டிருக்கும். ஆனால் செலவுகள் கூடிக்கொண்டே இருக்கும். வைத்திய செலவும் வரலாம், அல்லது உறவினர்களுக்கு கொடுத்து உதவும் வாய்ப்பும் கிடைக்கலாம். ஏதாவது கோயில் திருப்பணிகளுக்கும் கொடுப்பீர்கள். அப்படி செலவு நடிகள் கூடலாம். இருந்தாலும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் என்றாலும் ராசிநாதன் சூரியன் 2ல் இருப்பதனாலே வருமான பற்றாக்குறை ஏற்படாது. நண்பர்களால் நல்ல காரியம் நடைபெறும். நாட்டுப்பற்று மிக்கவர்களின் ஒத்துழைப்போடு உங்களுடைய கூட்டு முயற்சியிலே நீங்கள் வெற்றி காண்பீர்கள். ஆன்மீக பயணங்கள் உண்டு. அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் விதத்திலே நல்ல பொறுப்புகள் வரப்போகின்றது. இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம் காலை 6:02 வரை, அதாவது அதிகாலையில் சந்திராஷ்டமம், அதற்கு பின்னால் சந்திராஷ்டமம் மாறுகிறது. எனவே காலை நேரத்திலே கொஞ்சம் சலசலப்பு இருக்கலாம். பிறகு கலகலப்பாக இருக்கும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கங்கள் அகலும். இறை வழிபாட்டால் இனிமை சேர வேண்டிய நாள். எதையும் கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது. அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். விழிப்புணர்ச்சி தேவை. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம் முழுமையான சந்திராஷ்டமம் என்பதனாலே நீங்கள் யாரையும் நம்பி எதுவும் ஒப்படைக்க வேண்டாம். இல்லத்தில் உள்ளவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும். மனக்கசப்பு தரும் தகவல்கள் வரலாம். மறதி கொஞ்சம் அதிகரிக்கும். சில வேலைகளை நாளை செய்யலாம் என்று ஒத்தி வைப்பீர்கள். உத்தியோகமானாலும் தொழிலானாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டிய நேரம் இந்த நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு விடியும் பொழுதே வியக்கும் தகவல் வருகின்ற நாள். விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். அலைபேசி மூலம் கூட உங்களுக்கு நல்ல ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கலாம். பொது வாழ்விலை புகழ் கூடும். அதே நேரம் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் 12ஆம் இடத்தில் லாபாதிபதியோடு இருக்கின்றார். பயணங்கள் பலன் தருவதாக இருக்கும். வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் அல்லது சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்தில் குரு இருப்பதனாலே அலைச்சல் இருக்கும். ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வீண் படிகளுக்கு ஆளாக நேரிடும். என்ன இருந்தாலும் 9 கேது இருப்பதால் உங்களுக்கு முன்னோர் வழி சொத்துகள் முறையான பங்கீடுகள் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக அமைய வேண்டுமானால் நீங்கள் பரிசீலனை செய்து உங்கள் சுய ஜாதக அடிப்படையிலே நீங்கள் அதற்குரிய வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்திலே கேது இருப்பதனாலே அலைச்சல் உண்டு. ஆதாயம் குறைவாக இருக்கும். இல்லத்திலும் உள்ளத்திலும் கொஞ்சம் அமைதி குறைவாகத்தான் இருக்கும். எடுத்த காரியங்களை கொஞ்சம் போராடி முடிக்கும் சூழல் உருவாகலாம். இருப்பினும் உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து பார்ப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். நீங்கள் இதை செய்வோமா அதை செய்வோமா என்று மனக்குழப்பம் வேண்டாம். எதிர்கருத்துகளையும் நினைக்க வேண்டாம். எதிர்மறை சிந்தனைகளை விலக்கி நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய எண்ணங்களுக்கு கொஞ்சம் வலிமை அதிகம். குரு பார்வை இருப்பதனாலே கல்யாணம் போன்ற சுபகாரியங்களில் இருந்த தடை அகலும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு 6லே குரு இருக்கின்றார். 2க்கு அதிபதி 6ல் இருந்தால் உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றங்கள் வரலாம். சுப செய்திகள் வீடு தேடி வந்த வண்ணமாக இருக்கும். துணிவோடு சில காரியங்களை செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள்.
ஜென்மத்தில் உள்ள சனி வக்ரம் என்பதால் சிறு சிறு மன கிளேசங்கள் வரலாம். ஆரோக்கிய தொல்லைகளும் வரலாம். அச்சுறுத்தும் நோய்கள் வந்தால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. ஜென்மத்தில் ராகு இருப்பதனால் இடமாற்றம் செய்யலாமா, வீடு மாற்றம் செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சூரியனும் சுக்கிரனும் உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கின்றார். சூரிய பார்வை இருப்பதனாலே அரசு வழியில் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். நேற்று செய்ய மறந்த பணியை இன்று செய்து முடிப்பீர்கள். பிறருக்கு வாங்கி கொடுத்த தொகை உங்களுக்கு வந்து சேரும். உத்தியோக முன்னேற்றம் உண்டு. இந்த நாள் இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.